வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயினுடைய அரசியல் கட்சி மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25 நடப்பதாக அறிவித்து அதுவும் இப்போது நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியும் அதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதையும் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். அது ஒருவேளை அது 25ஆம் தேதி நடக்குது அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு மாற்றி நடத்துகிறாங்க. எப்படி நடந்தாலும் அவர் பசும்பொன் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்தில் இருக்கிற ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு தான் மாநாட்டுக்கு வருவார், மாநாட்டு தேடலுக்கு வருவார் என்ற செய்தியை என்றொரு திட்டமிடலை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று கருதப்படுகிற நபர்கள் இவருக்கு வழங்கியிருப்பதாக ஒரு தகவல். அப்படி இவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இடத்தில் போய் மரியாதை செலுத்திவிட்டு வரும் பட்சத்தில் அதுக்கு என்ன அவசியம் வந்தது என்று இருக்குமல்லவா. இது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. அப்போது இந்த மதுரையில் இப்போ இந்த தென் மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கக்கூடிய எந்த சாதி அதிகமாக வசிக்குமோ அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்குமே, வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுமே என்று தேர்தல் அரசியல் கள வியூக வகுப்பாளர்கள் இந்த தேர்தல் ஆதாயத்திற்காக வாக்கு அரசியலுக்காக இதை முன்னெடுப்பதாக செய்திகள் வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது அந்த கட்சியை சார்ந்த பனையூரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மதுரைக்கு ஆரம்பிக்கும் போது ஐயா தேவரையா இடத்துல போய் முத்துராமலிங்க தேவரையா இடத்துல போய் மரியாதை செஞ்சுட்டு வரணும்னு தவறு இல்லை. ஆனால் இவரும் திராவிட கட்சிகள் போல் இந்த ஜாதி வாக்கு வங்கிகளை நோக்கி நகர்கிறார் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய உட்பொருள். இது உண்மையா? விஜய் அப்படி அந்த நினைவிடத்தில் போய் மரியாதை செலுத்திவிட்டு வந்து தான் மாநாடை தொடங்க போகிறாரா? அந்த மாநாட்டில் எந்தெந்த விஐபிகள் கலந்து கொள்கிறார்கள் என்று ஒரு பட்டியலும் தயாராகி வருகிறது. அதையும் இறுதி செய்யும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.